நண்பர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆலிஸ்வல் கிச்சனுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல் கேட்டால் வஞ்சர மீனில் பிரியாணி செஞ்சிருக்கோம். இது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, மீனை பொரிச்சு அது மேலே வைப்பாங்க. நம்ம அப்படி இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மீன் நொறுங்காமல் வருவது எப்படின்னு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பை பற்ற வச்சுருவோம். பாத்திரத்தை வச்சுருவோம். பாத்திரம் நல்லா சூடாகிருச்சு. இப்போ 200 ml ஆயில் ஊற்றிட்டேன். அடுத்தது நெய் 100 ml ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. பட்டை 5 கிராம் போடுறேன். அடுத்தது 400 கிராம் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் போடுறேன். பொன்னேரம் வந்துருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 200 கிராம் போடுறேன். நல்லா வதக்கி முடிச்சிட்டேன். தக்காளி 300 கிராம் போடுறேன். நல்லா வதக்கிட்டோம். அடுத்தது மல்லி இலை 1 கைப்பிடி அளவு, புதினா இலை 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 6, உப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருவோம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கிரேவிக்கு. அடுத்தது கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா அதை எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். அடுத்தது தயிர் 200 ml ஊற்றுறேன். நல்லா வதக்கி இந்த அளவு வந்தபோது நம்ம அளவு தண்ணீர் வெந்நீரை ஊற்றுறேன். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் வெந்நீர் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறக்கிறோம். நல்லா மனமாக இருக்குது. தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 1/4 கிலோ வஞ்சரம் மீன் எடுத்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு லெமன் ஜூஸில் 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம். பெரிய பெரிய துண்டாக எடுத்துருக்கோம். அப்போ தான் பிரியாணிக்கு நொறுங்காமல் வரும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மீனில் படாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மீன் உடையாமல் இருக்கும். பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மீனில் படவே இல்லை. அப்போ தான் மீன் நொறுங்காமல் வரும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி போட்டு இறக்கி வச்சுருவோம். அடுத்து நம்ம அரிசியை பார்க்குவோம். வெந்நீர் நல்லா கொதிக்குது. வெந்நீர் இந்த அளவு கொதிக்கும் போது தான் நம்ம அரிசியை போடணும். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி நம்ம ஊற வச்சிருந்த அரிசி நம்ம போடுறோம். அடுத்து நம்ம உப்பு 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். ஏற்கனவே கிரேவிக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். உப்பு வந்து ரைஸில் நல்லா சுள்ளுன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரைஸில் நீங்கள் சுள்ளுன்னு போட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏறாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரைஸ் நல்லா வெந்துக்கிட்டு வருது. நம்ம செக் பண்ணிடுவோம். நல்லா வெந்துருச்சு 75%. இப்போ ரைஸை நம்ம வடித்து எடுத்துவோம். இப்போ நம்ம தம் போட போகிறோம். தோசைக்கல்லை வச்சுருவோம். அடுத்து நம்ம அந்த பாத்திரத்தை நம்ம தூக்கி வச்சுருவோம். ஏற்கனவே இறக்கி வச்சுருந்ததை வச்சுருவோம். இப்போ நம்ம மூடி திறந்துருவோம். நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்து நம்ம ஏற்கனவே வடித்து வச்ச ரைஸை இப்போ தட்டுருவோம். அது சென்டராக தட்டுங்க. இப்போ ரைஸை நல்லா பரப்பி விட்றேன். இப்போ கொஞ்சம் ஷேக் பண்ணிக்குவோம். இப்போ ரைஸும் தண்ணியும் சம அளவு வந்துருச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கஞ்சி ஊற்றுறேன். அடுத்தது நம்ம மூடி போட்டு தம் போட்டுருவோம் 15 நிமிஷம். வெயிட்டுக்காக நம்ம ஏற்கனவே வடிச்சு இந்த கஞ்சியை மேலே வைக்கிறோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தம்மை பிடிக்கிறோம். மாஷா அல்லாஹ் நல்ல மனமாக இருக்குது. பிரியாணி பொறுத்த வரைக்கும் ரைஸ் வந்து நல்லா உதிரிப்பு மாதிரி வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்சிட்டா நல்லா இருக்காது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.